சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்ம ஆன்லைன் ஷாப்ல நிறைய மங்கள பொருட்கள் இருக்கு. நிறைய தெய்வீக தன்மை நிறைந்த நிறைய பூஜை பொருட்கள் இருக்கு. மாலைகள் இருக்கு, குங்குமம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, குளியல் பொடி இருக்கு, சேக்காய் பொடி இருக்கு. இப்படி நிறைய பொருட்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த குன்றிமணிகள் இதெல்லாமும் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா இதெல்லாம் பயன்படுத்தினா மட்டும் போராதுமா, உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அத அவங்க சொல்றதுனால அது நான் தவறு அப்படின்னே சொல்ல மாட்டேன். எதுவுமே நேர்மையான முறையில உழைத்து நாம சம்பாதிக்கும் பொழுது அந்த பொருள் நம்ம கையில நிலையாக இருக்கும். இதுதான் உண்மை. அதாவது நாம உழைக்கிறதுக்குமே கூட ஒரு உந்துதல் நமக்கு தேவை. யாராவது ஒருத்தர் நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நீ நல்லா செய்யற, இதை நீ பண்ணு, நீ நல்லா டிராயிங் பண்ற, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஊக்குவிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதாவது நம்மளுடைய முயற்சி பாதி அப்படின்னும் போது இறைவனுடைய ஆசீர்வாதமும் பாதி இருக்கும். அது இல்லாமல் எந்த விஷயமும் சாத்தியம் கிடையாது. ஏதோ ஒரு சக்தி, நம்மை மீறிய சக்தி இருக்கிறதுனாலதான் நாம நம்மளுடைய முயற்சியை வச்சாலும் மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது உண்மை. அதாவது ஒரு கதை ஒண்ணு இருக்குங்க. ஒரு கணவன் மனைவி. அந்த கணவருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு, வீட்லயே இருப்பாரு. போகணும்னு நினைச்சாலும் அதற்கான வழி அவருக்கு கிடைக்கல. யாரு வேலை கொடுப்பார்? நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்க, சோம்பேறியா இருக்கன்னு சொல்லுவாங்க. இது அவருக்கு அடக்கடவுளே, என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்னு, நம்ம என்னதான் செஞ்சாலுமே இந்த ஊர் நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம். மொத்தத்துல அவரை ஊக்குவிக்கிறதுக்கு ஊர்ல யாருமே இல்லை. அப்போ அவங்க மனைவி பாக்குறாங்க, நம்ம கணவருக்கு ஊர்ல ஒரு நல்ல பெயர் உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வரல. அவர் ஒரு முறை எங்கேயோ கடைக்கு எங்கேயோ போயிட்டு ரோட்ல வந்துட்டே இருக்கிறாரு. ஒரு ஓட்ட நாணயம் ஒண்ணு கிடைக்குது. அதாவது தொண்டிக்கால்னான்னு சொல்லுவாங்க, ஓட்டக்கால்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்து நாணயம் அது. அந்த நாணயம் அவருக்கு கிடைக்குது. அதை அவர் பார்த்துட்டு கொண்டு வீட்டுல கொடுக்குறாரு மனைவி கிட்ட. மனைவி சொல்றாங்க, இது எங்க கிடைச்சது? இது நான் வர வழியில கீழே இருந்தது அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அடடா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தெரியுமாங்க. இது இது இருந்ததுன்னா எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரிங்க. இது இருந்துச்சுன்னா அவ்வளவு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் சொல்றாங்க. உடனே அவருக்கு ஒரு தெம்பு வருது, ஒரு உத்வேகம் வருது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதிசயமானதா இந்த நாணயம் அப்படிங்கிறது. ஆமாங்க, அது அவ்வளோ அதிசயமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இப்ப பாருங்களேன், இந்த நாணயம் உங்ககிட்ட வந்துருச்சா, இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதனுடைய வெற்றி உங்களுக்கு முழுசா கிடைக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சொல்ற? ஆமாங்க, நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் மறுபடியும் போயிட்டு வேலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க. அவரும் என்ன பண்றாரு, மறுபடியும் வேலை தேடி போறாரு. வேலை தேடி போன இடத்துல, அதாவது இவர் காலைல கிளம்பும் போதே அந்த ஓட்ட நாணயம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துப்பாரு, கடவுளை கும்பிட்டுப்பாரு, வேலை தேடி போவாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் செஞ்ச உடனே அவருக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்ச உடனே அவருக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. அந்த நாணயத்தை பத்திரமா வச்சுக்கிறாரு. வேலையும் நல்லபடியா போகுது. அவருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது போயிடுச்சு. ஒரு பொறுப்புணர்வு வருது. நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நாம ஊருக்குள்ள கௌரவமா இருக்கணும், நம்மள 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருது. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை அவர் வழி நடத்துறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் வச்சிருந்த அந்த ஓட்ட நாணயம் இருக்கு பாத்தீங்களா, அது காணாம போயிடுச்சு. அவருடைய சட்டை பாக்கெட்ல ஏதோ ஓட்டையில கீழே விழுந்துருச்சு. நேரா வீட்டுக்கும் வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இரவு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலம்பரை எழுந்து அந்த பாக்கெட்ல வழக்கம் போல அந்த ஓட்ட நாணயத்தை எடுத்து கும்பிட்டுட்டு தானே கிளம்புவாரு. அது மாதிரி எடுத்து பாக்குறாரு, ஓட்ட நாணயம் இல்லை. உடனே அவருக்கு மனசு வருத்தமா போகுது. தன்னுடைய மனைவி கிட்ட கேக்குறாரு, ஆமா இந்த ஓட்ட நாணயம் இருந்தது எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நான் பாக்கலையேங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அவருக்கு வந்து என்ன சார் காணாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சோர்வாகிறார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னங்க அந்த ஓட்ட நாணயம் இல்லாததுனால உங்களுடைய திறமை என்ன ஏதாவது குறைஞ்சு போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள இருந்த திறமை அப்படியே இருந்தது, நீங்க அதை பயன்படுத்தல, உங்களுடைய திறமைய நீங்க வெளிக்கொண்டு வரல. ஆனா உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த ஓட்ட நாணயம் ஒரு உந்துதலா இருந்தது. இந்த ஓட்ட நாணயத்தால நீங்க முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல உங்க கிட்ட இருக்க திறமைய இந்த ஓட்ட நாணயம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனா உங்ககிட்ட இந்த நாணயம் இருந்ததுனால உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது அப்படின்றது உண்மை இல்லையா? ஆனா அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே இருந்ததுன்னா இந்த ஓட்ட நாணயம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பாற்பட்டதுதான். ஆனா இது இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கறது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து கொஞ்சம் எடுத்து சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, எனக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தும் அதை நான் வெளிப்படுத்தல பாரு. ஆனா இந்த ஒரு ஓட்ட நாணயம் எனக்கு எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து இனிமே நான் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது இல்ல. எப்படி இருந்தாலும் அது கடவுள் மூலமாக எனக்கு வந்தது அப்படின்றத நான் இன்னைக்கும் நான் நினைச்சுக்கிறேன். இருந்தாலும் அந்த ஓட்ட நாணயம் எனக்குள்ள இருந்த திறமையை வெளிப்படுத்திட்டு அது மீண்டும் கடவுள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து எதற்காகனா, நாம என்னதான் போராடினாலும் நமக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இந்த மாதிரியான பொருட்களை நாம பயன்படுத்தும் போது கடவுளே நம்மோட இருக்காரு, கடவுள் நம்மை வழி நடத்துறாரு அப்படின்ற ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்கும். அந்த திருப்தியே நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியமே நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதுதான் வந்து நிதர்சன உண்மை. அதனால கடவுளினுடைய ஆசீர்வாதம் இல்லாம நாம எதையும் சாதிக்கவும் முடியாது. நாம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அத இன்னும் கூட நல்ல உயர்ந்த இடத்துக்கு போறதுக்காக இது ஏதோ நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நாம நம்மளுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மை. அதனால இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்றது ஒரு வகையில உண்மை. ஏன்னா இந்த நிறத்துக்கு ஒரு அம்சம் இருக்கு, இந்த நறுமணத்துக்கு ஒரு அம்சம் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு அம்சம் இருக்கு, ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்கு அப்படின்னும் போது அந்தந்த பலன்களை தரக்கூடிய பொருட்களை நாம பயன்படுத்தும் போது அதற்குரிய ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிறாங்க செய்யுது. இந்த பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு சித்தர்கள், யாரோ ஒரு முனிவர்கள், அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்களினுடைய மறுபிறவி அப்படின்றதுதான் வந்து நான் பாக்குறேன். அவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்து இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு உருவத்தை நம்ம கூட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது இந்த குங்குமமாக, அது வந்து ஒரு மாலையாக, ஒரு சந்தனமாக, குங்குமமாக நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்துப்பேன். இது உங்களுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது மனம் சார்ந்த விஷயம் இல்லையா? அதனால எனக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இது கிடைச்சதுன்னா அந்த கடவுளே நம்ம கூட இருக்காருன்னு நினைச்சேன். இப்ப இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கேன் நான். இந்த ருத்ராட்சம் இது சிவபெருமானினுடைய அம்சம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த சிவனே என் கூட இருக்காரு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனசுதான் நமக்கு வரும். அதுதாங்க அந்த நம்பிக்கை தான் என்னை தொடர்ந்து பயணத்துல வெற்றிகளை குவிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கு. இன்னும் நிறைய படி, இன்னும் நிறைய கத்துக்க அப்படின்னு இந்த மாலை எனக்கு சொல்ற மாதிரி நான் நினைச்சுப்பேன். அப்படி உங்களுக்கு ஒரு ஆன்மீக பொருள் உங்க கையில கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மூலிகை பொருள் உங்க கையில கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு மாலை உங்க கையில கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அது ஏதோ ஒரு கடவுளினுடைய ஆசீர்வாதம், அந்த கடவுளே உங்க கையில இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.